அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ நம்ம இந்த கைகளில் எஸ்ஐஆர் ஃபார்ம் கிடைச்சிருக்கு. இந்த ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்றதில் நம்மளுக்கு நிறைய பேருக்கு சந்தேகங்களும் குழப்பங்களும் இருக்குது. இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பிறந்த தேதி என்னன்றதை எழுதணும். இப்போ ஆதார் கார்டில் நம்மளோட பிறந்த தேதி இருக்குல்ல, அது என்னவோ அதை எழுதணும். அடுத்ததாக நம்மளுடைய ஆதார் எண், ஆதார் கார்டு நம்பர் என்னன்றதை எழுதணும். அடுத்ததாக கைபேசி எண், நம்ம ஆதார் கார்டுக்கு நம்பர், ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம்ல, அந்த நம்பர் என்னன்றதை எழுதணும். அதுக்கு அடுத்ததாக தந்தை பாதுகாவலர் பெயர், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி தந்தையுடைய பெயர் எழுதணும். அதுக்கு அடுத்ததாக தந்தையுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் இருக்குல்ல, அது எழுதணும். அதுக்கு அடுத்ததாக தாயாருடைய பெயர், அதுக்கப்புறமா அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் எழுதணும். அதுக்கு அடுத்ததாக துணைவர் பெயர் எழுதணும். ஆணாக இருந்தால் மனைவியுடைய பெயர், பெண்ணாக இருந்தாங்கன்னா அவருடைய கணவனுடைய பெயர் எழுதணும். அதுக்கடுத்து தான் அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் எழுதணும். இப்போ இந்த கட்டத்தை நம்ம ஃபில் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக இங்கே 2 பாக்ஸ், கீழே இருக்கிற 2 பாக்ஸில் இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய, அதாவது ஃபார்முடைய லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து யாரெல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா 2002, 2005 சமயங்களில் யாருக்கெல்லாம் ஓட்டு இருந்துச்சோ, அதாவது கரண்ட்டாக இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்க மட்டும்தான் இந்த பாக்ஸ் ஃபில் பண்ணணும். சரியா? அப்போ அவங்கள்ட்ட பழைய ஓட்டர் ஐடி இருந்திருக்கும் இல்லையா, அப்போ அதோடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணணும். அப்போ இருந்த சட்டமன்ற தொகுதி என்ன, வரிசை எண் என்ன, பாகம் எண் என்ன அப்படின்றத ஃபில் பண்ணணும். அப்போது என்ன இருந்துச்சோ அதுதான் ஃபில் பண்ணணும். இப்போ இருக்கிற டீட்டெயில்ஸை இதில் ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா நிறைய தொகுதிகள், மாவட்டங்கள் வந்து 2002, 2005க்கு அப்புறமா மாறி இருக்கு. அதனால அப்போ என்ன டீட்டெயில்ஸ் அந்த ஓட்டர் ஐடியிலே இருக்கும்ல, அந்த டீட்டெயில்ஸை தான் இதில் ஃபில் பண்ணணும். 2002, 2005 ஓட்டு இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ் கம்பல்சரி டச் பண்ணவே கூடாது. அவங்க ரைட் சைடு இருக்கக்கூடிய பாக்ஸ் தான் ஃபில் பண்ணணும். அதில் நம்மளுடைய உறவினருடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்கல்ல, அதில் மேக்ஸிமம் நம்மளுடைய தந்தையுடைய டீட்டெயில்ஸோ இல்லை தாயாருடைய டீட்டெயில்ஸோ இதில் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். அதுலேயும் அப்போ அவங்களுடைய ஓட்டர் ஐடியில் என்ன சட்டமன்ற தொகுதி இருந்துச்சு, என்ன பாகம் எண் இருந்துச்சு, என்ன வரிசை எண் இருக்குன்றதை பார்த்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். இது தெரியலை அப்படின்னா நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டில் கூட நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து எந்த அடித்தல் திருத்தல் இல்லாமல் தெளிவான முறையில் இந்த ஃபார்ம் வந்து எழுதணும். அதுக்கப்புறம் கீழே நம்மளுடைய சைன் பண்ணணும். அப்புறமா நம்மளுக்கு இந்த ஃபார்ம் கொடுத்த பிஎல்ஓ ஆஃபீஸர் வந்து இதில் சைன் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 ஃபார்ம் கொடுப்பாங்க. ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒரு ஃபார்ம் கம்பல்சரி நம்ம கையில் இருக்கணும். முதல்ல இந்த ஃபார்மை கொடுத்த உடனேயே இதை வந்து ஒரு 2 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து நம்ம